ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்த பருப்பும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஜீரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா முந்திரி 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம், நல்லா தான் இருக்கும். பூண்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஒரு மாதத்தில் ஒரு 2-3 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதோட 2 வரமிளகா சேர்த்து போட்டிருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஒரு பூண்டு எடுத்து நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எவ்வளோ தூரம் நம்ம நல்லா வதக்கி விடுறோமோ அவ்வளோ தூரம் பூண்டு நல்லா ஃப்ளேவராக வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்திலே உப்பு போடுறீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போடல, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட கருவேப்பிலை போட்டிருக்கேன். மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட மிளகும் சீரகமும் நல்லா அடித்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதக்க அந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட நம்ம ரைஸ் நான் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சாதம் ரெடி. நீங்களும் இதை லஞ்ச் பாக்ஸில் ஒரு ரெசிப்பியாக சேர்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோட பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்லாம். இல்லை வத்தல் ஒரு வடகம் வச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.